சென்னையில் பொதுமக்கள் சவாரிக்காக பயன்படுத்தப்பட்ட குதிரை ஒன்று கிளாண்டர்ஸ் என்ற தொற்று நோயால் உயிரிழந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் சவாரிக்காக பயன்படுத்தப்பட்ட குதிரை ஒன்று கிளாண்டர்ஸ் என்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறது. கிளாண்டர்ஸ் தொற்று மனிதர்களுக்கும் பரவும் நோய் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி. தற்போது கிளாண்டர்ஸ் என்ற நோய் தொற்றால் தற்போது குதிரை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. இந்த நோய் மனிதர்களுக்கும் பரவும் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் சுகாதாரத்துறை தரப்பில் என்னென்ன விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். சென்னையில் கிளாண்டர்ஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டதாக ஒரு குதிரை உயிரிழந்திருக்கிறது. அது தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதற்கு கிளாண்டர்ஸ் நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குதிரைக்கு கிளாண்டர்ஸ் நோய் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த குதிரை உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிளாண்டர்ஸ் நோய் என்பது விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த நோய் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அனைவரும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதாக கால்நடைத்துறையும் பொது சுகாதாரத்துறையும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் என்பதை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் உடல்நலக் குறைவால் பலவீனமடைந்த குதிரை ஒன்று அதன் உரிமையாளர் உட்பட அனைவரும் பாதுகாத்து வந்த நிலையில் திடீரென உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ICMR நேஷனல் ரிசர்ச் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஆய்வகத்திற்கு அதனுடைய மாதிரி என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனை மேற்கொண்டதில் அதற்கு பாதிப்பு என்பது கிளாண்டர்ஸ் நோய் பாதிப்பு என்பது இருப்பதற்கான உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு கால்நடை நல வாரியம் நடவடிக்கை என்பது எடுத்திருக்கிறது. குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் சவாரிக்கு பயன்படுத்தக்கூடிய சுமார் 140 குதிரைகளிலிருந்தும் மாதிரி சோதனைகள் என்பதை மேற்கொண்டிருக்கிறார்கள். வேறு ஏதேனும் குதிரைக்கு இந்த நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குதிரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருமிநாசினி உள்ளிட்ட அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் குதிரை சவாரி செய்யக்கூடிய அந்த குதிரைகளுக்கான இந்த பரிசோதனையும் அதற்கான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை தகவலுக்கு நன்றி ஜெயிலானி.